வணக்கம் மக்களே! நேத்து பார்த்தீங்கன்னா, சென்னையில ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நம்ப அரசு பேருந்து பார்த்தீங்கன்னா, வித் பேசஞ்சர்ஸோட ஒரு பள்ளத்துல விழுந்துருச்சு. 99 நம்பர் அரசு பேருந்து. இது பார்த்தீங்கன்னா, சோழிங்கநல்லூர் வழியா தாம்பரம் செல்லும் அரசு பேருந்து. இப்ப இந்த விபத்து எங்க நடந்துருச்சுன்னு பார்க்கலாம். இந்த விபத்து பார்த்தீங்கன்னா, அ சோழிங்கநல்லூர் வழியா தாம்பரம் செல்லும்போது, HCLக்கு கொஞ்சம் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, அங்க பார்த்தீங்கன்னா மார்ஷ் லேண்ட்ஸ் இருக்கு. அது தமிழ்ல பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலம்ன்னுவோம். அந்த சதுப்பு நிலத்தில பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபென்ஸ் எதுவுமே போடாம ஓப்பனாவே வச்சிருப்பாங்க. மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனால இது ஒன் வே ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் வர பஸ் இப்படி தான் வரணும். இந்த பக்கம் வர பஸ் இப்படி தான் போணும். ஸோ முன்னாடி வர வண்டிக்கு இவங்க வழி விட்டு இல்ல கொஞ்சம் லெஃப்ட் சைடு வாங்கியிருக்காங்க. பஸ் அப்படியே கவுந்துட்டு இருக்கு. ஸோ இதால பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அது எவ்வளோ அக்யூரேட்ன்னு தெரியல. ஒரு 20 மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, சிறு காயங்களுடன் தப்பித்தார்கள். இதால உயிர் சேதம் எதுவும் இல்லன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா யோசிச்சு பாருங்களேன், உயிர் சேதம் எதுவும் இல்ல. சின்ன சின்ன காயம்ன்றாங்க. சப்போஸ் வண்டி பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல சாய்ஞ்சிருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அது லேடீஸ் மகளிர் சைடு தான். ஓகேவா? சப்போஸ் ஒரு பிரெக்னன்ட் லேடி, ஒரு வயசான பாட்டி யாராச்சும் இருந்திருந்து, அந்த அசம்பாவிதம் நடந்திருந்தா, அவங்க நிலைய யோசிச்சு பாருங்களேன். ஸோ, ஓகே. இப்போ இது யார் மேல தப்புன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்ரோ ஒர்க்கால தான் இவங்க ஒன் வேல விட்டாங்க. அதனால தான் ரோட் ஸ்பேஸ் இல்லாம பஸ் கவுந்துருச்சுன்றாங்க. ஸோ, எல்லா ப்ளேமுமே மெட்ரோ மேல போடுறாங்க. ஸோ, மெட்ரோ யாருக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க? பெரிய பெரிய விஐபி போறதுக்கா? இல்ல கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸ் போறதுக்கா? நம்ம போறதுக்கு தான். ஸோ, மெட்ரோ வந்து நம்ம ரஷ் பண்ணக்கூடாது. சப்போஸ் மெட்ரோ ரஷ் பண்ணீங்கன்னா, அவனுக்கு ஏனோதானோன்னு கட்டிட்டு போயிடுவானுங்க. நாளைக்கு அந்த மெட்ரோல டிராவல் பண்றது நம்ப தான். சப்போஸ் மெட்ரோ அந்த பிரிட்ஜ் கொஞ்சம் இவனுங்க அவசரத்துல கட்டிட்டாங்கன்ட்டு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னு வைங்களேன், அதுல உயிர் பலி ஆனாலுமே அது உன்னையும் என்னையும் தான் பாதிக்கும். ஸோ, இந்த இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு மேஜர் காரணம் பார்த்தீங்கன்னா, பஸ் டிரைவர்ன்னு கூட சொல்லலாம். எல்லா ப்ளேமும் அவர் மேல போடல. அந்த சைட்ல ஃபென்ஸ் இல்லாதது, அது கொஞ்சம் கவர்ன்மெண்ட் அத பார்த்து அத சரி செய்யணும். இவரு கொஞ்சம் முன்னாடி வர வண்டிக்கு வழி விட்டாரு. அதே சமயம் இவரு வண்டியும் கொஞ்சம் பார்த்துருக்கணும். சரியா? பார்க்காம அது ஸ்லிப் ஆயிருச்சு. சரி ஆனது ஆச்சு. இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். கொஞ்சம் பொறுமையா ஓட்டுங்க. 5, 10 நிமிஷம் லேட்டா போறதால யாருக்கும் எதுவும் பெருசா நம்ம வேர்ல்டு கப் எதுவும் இழந்துற போறதில்ல. ஸோ அது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க, பொறுமையா ஓட்டுங்க, ரெஸ்பான்சிபிளா ஓட்டுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.